அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 2 வசனங்கள் 252 முதல் 256 வரை. இவை அல்லாவின் வசனங்களாகும். இவற்றை நாம் உண்மையை கொண்டு உமக்கு ஓதி காண்பிக்கின்றோம். நிச்சயமாக நீர் நம்மில் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர்தாம். தூதர்கள் அவர்களில் சிலரை விட நாம் மேன்மையாக்கியிருக்கிறோம். அவர்களில் சிலருடன் அல்லாஹ் பேசியிருக்கிறான். அவர்களில் சிலரை பதவியில் உயர்த்தியும் இருக்கிறான். தவிர மரியமுடைய மகன் ஈசாவுக்கு நாம் தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்தோம். இன்னும் ரூஹுல் குதுசி என்னும் பரிசுத்தமான ஆத்மாவை கொண்டு அவருக்கு உதவி செய்தோம். அல்லாஹ் நாடியிருந்தால் தங்களிடம் தெளிவான அத்தாட்சிகள் வந்த பின்னரும் அத்தூதுவர்களுக்கு பின் வந்த மக்கள் தங்களுக்குள் சண்டை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் வேறுபாடுகள் கொண்டனர். அவர்களில் ஈமான் கொண்டோரும் உள்ளனர், அவர்களில் நிராகரித்தோரும் காஃபிரும் உள்ளனர். அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் இவ்வாறு சண்டை செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தான் நாடியவற்றை செய்கிறான். நம்பிக்கை கொண்டோர்களே, பேரங்களும் நட்புறவுகளும் பரிந்துரைகளும் இல்லாத அந்த தீர்ப்பு நாள் வருவதற்கு முன்னர் நாம் உங்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியில் செலவு செய்யுங்கள். இன்னும் காஃபிர்களாக இருக்கின்றார்களே, அவர்கள்தாம் அநியாயக்காரர்கள். அல்லாஹ் அவனை தவிர வணக்கத்துக்குரிய நாயன் வேறில்லை. அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன், அவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன். அவனை அறிய துயலோ உறக்கமோ பிடிக்கா. வானங்கள் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன. அவன் அனுமதியின்றி அவனிடம் யார் பரிந்துரை செய்ய முடியும்? படைப்பினங்களுக்கு முன்னுள்ளவற்றையும் அவற்றுக்கு பின்னுள்ளவற்றையும் அவன் நன்கறிவான். அவன் ஞானத்திலிருந்து எதனையும் அவன் நாட்டமின்றி எவரும் அறிந்து கொள்ள முடியாது. அவனுடைய அரியாசனம் வானங்களிலும் பூமியிலும் பறந்து நிற்கின்றது. அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவதில்லை. அவன் மிக உயர்ந்தவன், மகிமை மிக்கவன். இஸ்லாமிய மார்க்கத்தில் எவ்வகையான நிர்பந்தமும் இல்லை. வழிகேட்டிலிருந்து நேர்வழி முற்றிலும் பிரிந்து தெளிவாகிவிட்டது. ஆகையினால் எவர் வழி கெடுப்பவரை விற்று நிராகரித்து அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்டாரோ அவர் அருந்துவிடாத கெட்டியான கயிற்றை நிச்சயமாக பற்றி கொண்டார். அல்லாஹ் யாவற்றையும் செவியுற்றவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். இந்த இறைவசனங்கள் பயனுள்ளதாக இருந்தால் மற்றவருக்கும் பகிருங்கள். அல்லாவின் அருளை பெறுங்கள்.